ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை புதிய பாதையை காட்டுவது. மலை பிரதேசத்தில் இருக்கும் பழங்கால கோயில் ஒன்றுத்தை புனரமைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருந்தது. அதில் ஆர்வமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டான் சுந்தர் அப்படிங்கிறவன். துறவி ஒருத்தர் இந்த பணியை முன்னிட்டு நடத்தினார். உள்ளூர் மக்களுடன் வெளியூர்களில் இருந்து வந்தவர்களும் இணைய சில மாதங்களில் அந்த கோயில் புதுப்பொலிவு பெற்றது. பாரம்பரிய அடையாளங்கள் மாறாம புதுப்பித்து நல்ல வழிபாட்டு தலமாக அதை மாத்தினாங்க. இந்த உழவார பணியில ஈடுபட்டு அனைவருக்கும் துறவி நன்றி சொன்னார். குறிப்பாக சுந்தர் கொடுத்த உழைப்பு அதிகம் அப்படிங்கிறதால அவனை தனியே அழைத்து பாராட்டவும் செஞ்சாரு. இந்த கோயில்ல தினமும் சொற்பொழிகள் நடைபெற்று கொண்டே இருந்தது. மகாபாரதம், ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம் இப்படின்னு இதிகாசங்கள் மற்றும் புராணங்களை விளக்கி பலரும் அங்க வந்து பேசுவாங்க. பேசும் நபர்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருந்தாலும் பேசும் விஷயங்கள் ஒரே மாதிரியாகத்தான் இருந்தது. புராண கதைகளை மாற்ற முடியாது அல்லவா? அதுல சொல்லப்பட்ட கருத்துக்களும் மாறவே மாறாது அல்லவா? சுந்தருக்கு ஒரு கட்டத்துல அது அலுப்பு தந்தது. இவர்கள் என்ன சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்களே, இதை கேட்க தினம் தினம் வர வேண்டுமா அப்படின்னு எரிச்சல் அடைந்தான். அதன் பின்னர் கோயிலுக்கு வருவதை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திட்டான். ஒரு வாரம் போச்சு. சுந்தர் கோவிலுக்கு வராததை அறிந்த துறவி சுந்தரின் வீட்டுக்கே வந்தாரு. உடம்பு சரியில்லையா அப்படின்னு அவர் வந்து கேட்டாரு. இல்ல சாமி, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா சுந்தர். கோயில் பக்கம் இப்பெல்லாம் நீ வர்றதே இல்லையே அப்படின்னு அவர் கேட்டார். ஒன்றும் இல்லை சாமி, சொற்பொழிவுகளில் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றாங்க. தெரிந்த விஷயத்தையே திரும்ப திரும்ப கேட்பது நேர விரயம் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் வரல அப்படின்னு சொன்னா சுந்தர். துறவி சிரிச்சாரு. பதில் எதுவுமே சொல்லவே இல்லை. இவர் நம்ம கோவிலுக்கு வர சொல்லி வற்புறுத்துவாரு, இவர் பேச்சை கேட்கவே கூடாது அப்படின்னு உறுதியாகவே இருந்தான் சுந்தர். அது ஒரு குளிர்கால நாளாக மாறிச்சு. அன்னைக்கு இரவு அறைக்குள்ள நெருப்பு மூட்டி அதுல குளிர் காய்ந்தபடி சுந்தரும் அந்த துறவியும் வெவ்வேறு விஷயங்களை பத்தி பேசிக்கொண்டே இருந்தாங்க. பேச்சின் இடையில எரிந்து கொண்டிருந்த நெருப்பின் இருந்து ஒரு விறகு கட்டை எடுத்து தனியே வச்சாரு துறவி. நெருப்பின் அருகில இல்லாததால அந்த விறகு கட்டை சீக்கிரமாவே அணைந்து போச்சு. இதை காட்டி துறவி சொன்னாரு, சுந்தர், இந்த விறகப்பார். பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த விறகு அது. நெருப்பில் இருந்து விலகி தனியே வந்ததும் அதனால தொடர்ந்து எரியவே முடியவே இல்லை. நாம் எவ்வளவு புத்திசாலி மனிதராக இருந்தாலும் சக மனிதர்களின் அரவணைப்பும் நெருக்கமும் தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் கோயில்ல எல்லாருமே ஒன்று கூடுறோம். நெருப்பு தொடர்ந்து எரிவது போல ஏதோ ஒரு விஷயத்தை தொடர்ந்து கேட்க வேண்டியுள்ளது. அதுதான் கடவுள். திரும்ப திரும்ப பார்க்கும்போது நமக்கு அவர் புதிதாக தெரிவார். அதே புராணம் தான் திரும்ப திரும்ப கேட்கும்போது நமக்கு புதிதாக ஏதோ ஒரு பாதை ஒன்றத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும், காட்டிக்கொண்டே இருக்கும். இப்படி இல்லாவிட்டா இந்த விறகு போல பயனற்று நம்ம போய்விடுவோம் அப்படின்னு சொன்னாரு துறவி. இதை கேட்ட அவனுக்கு மூளையில் ஏதோ ஒன்று புதிதாக தோன்றியது. தன்னுடைய தவறை உணர்ந்த சுந்தர், நாளை முதல் கண்டிப்பாக நான் கோவிலுக்கு வருவேன் சாமி அப்படின்னு அவர்கிட்ட வணங்கி ஆசையும் பெற்றான். நம்ம வீட்டு பெரியவர்கள் நம்ம கிட்ட எப்போதும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டே இருப்பாங்க, அல்லது செய்த ஒரு வேலையையே மீண்டும் செய்ய சொல்லி நம்மளை கட்டாயப்படுத்துவாங்க. அப்படி வீட்டு பெரியவர்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்ய சொல்வதிலையும் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த செயலை திரும்ப நாம செய்யும் போது அதிலிருந்து புதிதாக ஏதோ ஒரு பாடத்தை நாம கற்றுக்கொள்ளலாம். அது நமக்கு ஒரு புதிய பாதையையும் காட்டி விடலாம். அதை குறித்த கதை தான் இது. புதிய பாதை அப்படிங்கிறது நாம கத்துக்கக்கூடிய விஷயங்கள் நல்லவைகளா இருக்கும் பொழுது கண்டிப்பாக திரும்ப திரும்ப கேட்கும் போது ஏதோ ஒரு புது புது அர்த்தங்களையும் புது புது வழிகளையும் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.